வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பெயர்ச்சியை பற்றிய நிகழ்ச்சி. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி இதனுடைய அதிபதி புதன். புதனுடைய உச்ச வீடு, புதனுடைய மூல திரிகோண வீடு எல்லாமே இந்த வீடு தான். இப்போது புதன் அப்படின்னு சொன்னாலே சாதுரியமானவன் அப்படின்னா அது புதன். இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டக்குன்னு யாரையுமே வசியப்படுத்தி அவர்கள்ட்ட தன்னுடைய விஷயத்தை முடிக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு அற்புதமான ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் விற்கக்கூடிய ஒரு தன்மை, கல்வி, எதுலேயுமே அவங்க ஒரு தனித்துவம் பெற்று இருப்பாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, காரிய சாதனை என்பது முக்கியமான ஒரு குறிக்கோளாக புதனை பொறுத்தவரையில் அமையும். பேச்சு திறமை என்பது புதனுக்கு பிரத்யோகமாக இருக்கிறது. கலைகளில் ஞானம் இதெல்லாம் ஏற்படும். இப்போது இந்த ராகுவானவர் வர ஆகஸ்ட் 19ஆம் தேதி 12ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அதாவது லாபஸ்தானத்திற்கு. இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்தாலும் இந்த வேலையை செஞ்சோம், இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் என்ன வந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடும். அந்த எண்ணத்திற்கு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா 12ல் இருக்கக்கூடியவர் வழியே விடலை. ஏன்னா ராகு தான் இருக்கிற இடத்துல அதோடைய தன்மையை அதிகப்படுத்துவார். அப்போ அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்கிறது, இன் ஜென்ரல் என்ன நடக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, 11ஆம் இடம் என்பது நட்பு ஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், அப்புறம் நமக்கு முன்னால் பிறந்தவர்களுடைய ஸ்தானம். இவர்கள் அனைவருக்குமே உயர்வுன்னு அர்த்தம். அப்படின்னா லாபம் முதல்ல நமக்கு வரக்கூடிய வரவு நல்லா அதிகரிக்கிறது. நட்பு கான்டாக்ட்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய சோஷியல் கான்டாக்ட்ஸுங்கிறது டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் நம்முடைய அண்ணா பெரியவங்க, நமக்கு பெரியவங்க மூத்தவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு ஏற்படும். அப்போ அவங்க உயரும் பொழுது அவங்க உங்களை நிறைய கேர் எடுத்துப்பாங்க. அப்போ எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு சௌக்கியமான ஒரு நம்ம சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருந்தால் நாமும் சந்தோஷமாகத்தானே இருப்போம். இப்போ இவ்வளோ நாள் நான் உழைச்சேனே, அந்த உழைப்பு வீண் போகலை. அந்த உழைப்புக்கான பலன் என்பது வரக்கூடிய காலகட்டம் எப்போ வருமோ அப்போ தான் வரும். இப்போ இந்த ராகுவுடைய நிலை என்ன சொல்கிறதுனா, அந்த காலம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு புதனுடைய சாரம், அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனுடைய சாரத்திலேயே செல்லும் பொழுது அது இந்த 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தொடங்கி 26ஆம் தேதி ஏப்ரல் 2018 வரைக்கும் போகக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களால் விருப்பப்பட்டதை நீங்கள் செய்ய முடியும். எப்போ ஒருத்தர் விருப்பப்பட்டதை செய்கிறாருன்னும்போது அவருக்கு உயர்வு நிச்சயமாக ஏற்படும். இப்போ ஒரு வேலை ஒன்று செய்கிறோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிடிக்காத வேலையை செய்யாதேம்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். பிடிக்காத வேலை கிடைச்சாலும் அதை பிடிச்சதான் மாற்றிக்கணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு அமையும். மனசு ஒப்பி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும். அப்படி இருக்கும்போது எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் ஒரு எக்ஸலன்ஸ் ஏற்படும் பொழுது பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பணம்ங்கிறது என்னென்னா ரிசல்ட்டாக வரக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தன்னால் வரக்கூடியது. அதை நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஏன்னா ஒரு அற்புதமாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தன்னால் அதுக்கான ரிசல்ட்ஸ் ஏற்படும். அதுபோல் ஒரு நிலை இப்பொழுது ஏற்படும். உங்களுக்கு விரும்பியதை செய்வீர்கள், மனதுக்கு நிறைவு ஏற்படும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். த பெஸ்ட் அவுட்புட் சொல்கிறோம் இல்லையா, அது உங்கள்கிட்டருந்து வெளில வர ஆரம்பிக்கும். இது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது.
இதில் குரு பயிற்சி வேறு 2ஆம் இடத்துல வந்து செப்டம்பர் மாதமே வர்றது வந்து என்னென்னா உடனடியாக ஒரு இமீடியட் ஸ்டார்ட்டு. இந்த ராக்கெட் மாதிரி உடனே அப்படியே அந்த கவுண்டவுன் முடிஞ்சோன்னா சர்ன்னு மேலே போகிற மாதிரி செப்டம்பர்லேருந்து அப்படியே தூக்கிடும். நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது உயர்வுக்கான மாற்றங்களாக அமையும். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிளிரும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்க முடியும். என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான அடித்தளம் தன்னால் தன்னிச்சையாக இயற்கையாக அமையும். அப்போது மேலே மேலே உயர்வு ஏற்பட்டு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டத்தை நீங்கள் சந்திக்கவிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்பலாம். தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி 2018ஆம் வருஷம் 2019 ஜனவரி 6 மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இவர் செல்வது வந்து சனியினுடைய சாரத்தில். சனி என்பவர் 5க்கும் 6க்கும் உடையவர், ரொம்ப விசேஷமானவர். இவருடைய சாரத்தில் அவர் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்பாடாக அமைவது, எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அந்த தொழிலில் வந்து நம்மளும் ஓடிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் முதன்மை பெறுவது, அதில் வந்து ஒரு பெயர் எடுப்பது, அதில் வந்து நிலைத்து நிற்பது அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் நிலைத்த புகழை தரக்கூடிய காலகட்டம். அப்போ புகழை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அதற்கான உழைப்பு உண்டு. எப்போவுமே சனி வேலையை வாங்கி தான் கூலி கொடுப்பார். ஆனால் அந்த வேலையை வாங்கும் பொழுது, அந்த வேலையை செய்யும் பொழுது நமக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்குது. இது ஏதோ ஒரு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் குடிக்கிற மாதிரி அதை செய்யணும்னு. அப்படி செய்யலை, ரொம்ப ஒரு இஷ்டப்பட்டு செய்யக்கூடியதாக அமையும். அப்போ எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஒரு காலகட்டம் வந்து அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டும், இல்லை வெளிநாட்டில் படிப்புக்காக செல்ல வேண்டும், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இருந்தால் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எடுத்த காரியங்களில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை மீறி நிச்சயமான வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை இவர் உங்களுக்கு அளிக்கிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான நேரமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமையும். ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம், இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 3ஆம் தேதி ஜனவரி 2019 வரைக்கும் கண்டினியூஸ் சக்ஸஸ் தான். இப்போ 2018 ஒரு கோல்டன் இயர் மாதிரி அமையிறது. ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் தேதி ஜனவரி 2019ஆம் வருஷம் தொடங்கி அடுத்த பயிற்சி வரக்கூடிய காலகட்டம், அதாவது 7ஆம் தேதி மார்ச் 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் தடைகளும் சில தேவையற்ற பிரச்சனைகளும் முளைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது அந்த கடைசி 2-3 மாதங்களில் அது ஏற்படுறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் அந்தளவு உயர்வை நீங்கள் அடைஞ்சிடுறீங்க அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடியே. அதனால் இந்த ராகுவினுடைய பயிற்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூன். அது நல்ல ஒரு தசை நடக்கணும். நல்ல ஒரு தசை மட்டும் நடந்தால் உங்களுக்கு வரக்கூடிய உயர்வு என்பது அற்புதமான உயர்வாக இருக்கும். கொஞ்சம் மோசமான தசை நடந்தால் கூட வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் ரொம்பவும் குறைந்து போய் ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் நில் பொசிஷனுக்கு வந்துடும்னு சொல்லலாம். அதனால் இது ஒரு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பரிசு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கேதுவுடைய பயிற்சிக்கு வரும். இப்போ கேது அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானகாரகன். இந்த புதனுக்கும் கேதுக்கும் எப்போவுமே ஒரு மாதிரியான உறவு தான், ஒத்தே வராது. ஏன்னா அந்த புதன் வந்து திரும்ப பார்த்திங்கன்னா இந்த லௌகீக விஷயங்களில் உள்ளக்கூடியது. ஆனால் இந்த கேது அந்த லௌகீகத்தை தூக்கி எறின்னு சொல்கிறது. இதுக்கும் அதுக்கும் எப்போவுமே ஆகாத ஒரு விஷயந்தான். இந்த கேது வந்து பார்த்தோம்னா இந்த கேதுவுடைய தன்மை பார்க்கும் பொழுது கேது என்ன பண்ணுறார், ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய சாரத்தில் போகிறார். அப்போது 5ஆம் இடம் என்பது மனம். அப்போது மனமுரண்டு அப்படின்னு சொல்லாமா, மனசில் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசில் வந்து ஒரு வருத்தமோ இல்லை ஏதோ ஒரு இது இருக்கும், மனசில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும். மனம் ஒப்பி, அதாவது 100% நான் என்னுடைய மனசை அதில் வச்சுட்டேன்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம சரியான பாதையில் போகிறோமா, ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கூட சொல்லலாம்.
நம்ம செய்கிறது கரெக்டாக, வெற்றி வந்தால் கூட இந்த வெற்றி வந்து தொடர்ந்து நிற்குமா, இது சரியா, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு மனமுரண்டு என்பது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த செவ்வாய் என்பவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி. அதனால் மனதை கண்ட்ரோல் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை, மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெய்வ ஒரு மெடிடேஷன், தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கு அடுத்த ஒரு நிலையை எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரையில் அவர் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது 11ஆம் வீடே ஆயிடுது. இப்போ 11ஆம் வீட்டில் தான் ராகு போகிறார். அப்போ என்ன, எல்லாம் போயிடுது, எந்த ஒரு இச்சஸும் கிடையாது மைண்டில், எல்லாம் இப்போ ஒருங்கிணைந்து செயல்பாடு. அப்போது ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சூப்பர், மனம் ஒருங்கிணைந்து செயல்படும். அப்போ பெரிய ஒரு வெற்றி என்பது உங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கெல்லாம் மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா அது ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ரொம்பவும் அட்வான்டேஜாக இருக்கிறதால உங்களுடைய பேச்சு திறனாலும் செயல்திறனாலும் பெரிய பெரிய வெற்றிகளை உங்களால் அடைய முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய இச்சைகள் பூர்த்தியாகும். இது ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு மாற்றி அவனுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளித்து அவனை ஒரு உயர்ந்த மனிதனாக கொண்டு வரும். அதாவது இந்த ப்ரொஃபஷ்னலி, கேரியர் வைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உலகாய்ந்த விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸ், இதெல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் 2018ஆம் வருஷம் ஆகஸ்ட் 30லேருந்து தொடங்கி 7th மார்ச் 2019 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடியது உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம், இந்த கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் நிறைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் ஏற்படலாம். அது ஒரு வகை. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் முக்கியமான சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும். உதாரணத்துக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், நான் வீடு வாங்கணும், ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது மாதிரி ஒன்று வாங்குகிறோம், அப்போ கடன் ஏற்படும். கடன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக வரக்கூடிய கடன், அதுக்கு இஎம்ஐ நான் கமிட் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த 2018ஆம் வருஷ கடைசியில் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஏற்படும். அதுக்கெல்லாம் சுப விரயங்கள்னு சொல்லலாம். இந்த சுப விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு இல்லாமல் இந்த நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்டு இருந்தாலோ, இல்லை இந்த அரசாங்கமோ அரசியலோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தூய்மையானவராக இல்லாத பட்சத்தில், கரைபடைந்த கரங்களோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சர்வே உங்கள் மேலே ஒரு கமிஷன் ஓடும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி இந்த பெயர்ச்சி காலத்தை வந்து எடுத்து பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஞானத்திற்கு வழிவகுப்பார். ஞானத்திற்கு வழிவகுக்கும் போது விஸ்டம்ன்றது தான் ஒரு மனுஷனை வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியது. அப்போ ஞான பாதையும் திறக்குமா அப்படின்னா திறக்கும். அது யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு திறக்கும். அப்படின்னா ஒரு நிறையா அந்த ரிலீஜியஸ் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, அந்த தியானங்களில் இருப்பவங்க, சரி அப்போது நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணுறது கூட அதுதான். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்க, டாக்டரேட் வருதுன்னா அது புதிய கண்டுபிடிப்புகள், டாக்டரேட்டு இது மாதிரி வாங்கக்கூடியது, இதெல்லாமே ஏற்படும். இந்த ஞானப்பாதை என்பது இதுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது சிறப்புகளை தரக்கூடியது. அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி, இந்த 2018 ஆகஸ்ட்டில் தொடங்கி அந்த மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் திறவாத கதவுகளையும் திறக்கும் சொல்கிறது அந்த நேரத்தில் ஏற்படுறது. ஆனால் அதற்கான தேடல் இருக்கணும். அந்த தேடல் இல்லாதவர்களுக்கு அது வந்து மூடித்தான் இருக்க போகிறது. அதனால் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி மோடில் இல்லை. ஒவ்வொருத்தருடைய அப்ஜெக்டிவ் வேறு, ஒவ்வொருத்தருடைய நினைப்பு வேறு, நம்ம செல்ல வேண்டிய டெஸ்டினேஷன்றது வேறு. ஸோ யார் எந்தெந்த டெஸ்டினேஷன் அப்போ நோக்கி பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்தந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள்ன்றதை தான் இப்போ நான் ஓரளவுக்கு வரையறுத்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்தும்.
பண விஷயத்தில் நல்ல பணம் வரவை ஏற்படுத்தும். தொழிலில் நல்ல புதிய தொழில் தொடங்குவது, நல்ல லாபங்களை பெறுவது போன்ற விஷயங்கள். அதே போல் ஞானப்பாதையில் செல்பவர்களுக்கு இந்த 2018 2ஆம் பகுதியிலேருந்து பார்த்து அந்த இடம்லாம் திறக்கிறது, எவ்வளோ நன்மைகள்லாம் ஏற்படுகிறது, தெய்வ அனுகூலங்கள் ஏற்படுகிறது. இதுபோல் இந்த பயிற்சி காலம் என்பது உங்களுக்கு அமையவிருக்கிறது. இத்துடன் கன்னி ராசிக்கான இந்த பயிற்சிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.